தன்னுடைய ஆசைக்காக அதில் வந்துட்டு பேசுவாங்க. ஓகே. பேசி ஓகே மீட் பண்ணலான்னு போகும்போது ஒரு 5-6 ரவுடி பசங்க அந்த மாதிரி பர்சன்ஸாக அவங்க தேடி எடுப்பாங்க. ஓகே இவங்க வாடா இவன் அடி வாங்குற முகமாக இருக்கிறான் புர்றா அப்படின்ட்டுருவாங்க. திருநங்கை கூட நீ ஏன்ப்பா வந்திருக்கிறேன்னு என்ன கேட்பாங்க. நான் கேன்னு சொன்னேன்னா கேனா என்னது புரிதல் இல்லை, புரிதல் இருக்காது. ஓகே. சென்னை பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்படி தானா சீப்போ அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. கிராமப்புறங்கள்னும் போது பெரிய கஷ்டம், அது ரொம்ப பெரிய கஷ்டம். சுயநலவாதிகள் இருக்கிற உலகம் பார்த்து தான் நடக்கணும். நாங்கள் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் அப்போ இவங்க என்ன மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் காட்டி அதுவும் அவங்க வந்துட்டு அந்தரங்க உறுப்புகளை பார்த்து ஒரு சைன் பண்ணி இவங்க திருநங்கை தான் சொல்கிறதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாருன்னா அதை ஏற்றுக்கிற கவர்மெண்ட் ஒரு திருநங்கையை தன்னை திருநங்கை அதில் ஸ்கேம் அப்படிங்கிற விஷயம் எங்கே வருது? ஆக்சுவலி இந்த டேட்டிங் ஆப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கிறது. ஓகே. பேசிக்கிட்டு தன்னுடைய ஆசைக்காக அதில் வந்துட்டு பேசுவாங்க. ஓகே. பேசி ஓகே மீட் பண்ணலான்னு போகும்போது ஒரு 5-6 ரவுடி பசங்க. ஓ அந்த மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து எங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டேட்டிங் ஆப். ஓகே. உங்களுக்கு தனியாக. ஆமாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க வந்துட்டு பயந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஓப்பன் அப் கேங்க வந்துட்டு அந்த ஆப்பில் இருக்க மாட்டாங்க. ஃபோட்டோவையே மறைச்சி தான் வச்சுருப்பாங்க அதில். அந்த மாதிரி பர்சன்ஸாக அவங்க தேடி எடுப்பாங்க. ஓகே இவங்க வாடா இவன் அடி வாங்குற முகமாக இருக்கிறான் புர்றா அப்படின்ட்டுருவாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு பிடிச்சிட்டு போகிறதுனா வந்து உடனே பிடிச்சிட்டு போயிட மாட்டாங்க. ஆசை வார்த்தை காட்டி என்கிட்ட பிளேஸ் இருக்குது வா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க. இவங்களும் வந்துட்டு ஓகே நம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் டோரை சாத்திட்டு இருக்கிற நகை காசு பணம் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ வெளியில் போய் சொன்னால் உன் மேலே நான் வந்துட்டு நீ இந்த மாதிரி தான் நபருன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டே சொல்லிவிடுவேன் உன் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்குலாம். அந்த மாதிரி மிரட்டுறவங்களும் இருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா நார்மலான ஒரு இடமா இருக்கும். வா மீட் இவங்களே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. ஸோ இவங்க போய் ஏமாறுறது ஒன்று. ரெண்டாவது வந்து நீ ஏன் வீட்டுக்கு வாண்டுறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா. வீட்டுக்கு போனால் அவங்களுக்கே தெரியாமல் பொருளெல்லாம் லவுட்டிடுறது. ஓ போனவங்க வீட்டுக்கே தெரியாமல் அவங்க திங்ஸ் இவங்க எடுத்துடுறது. ஓகே. எடுத்துட்டு வெளியில் வந்துட்டோன்னா என்ன சொல்கிறது, நீ இந்த மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கேன் உன் வீடு எனக்கு தெரியும், உன் வீட்டாண்ட வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பெல்லெல்லாம் அடித்து நான் சொல்லிட்டு வந்துடுவேன் நீ இப்படின்ற ஒரு இதுவை அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஓகே. எங்கள் ஆர்கனைசேஷனில் நிறைய இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஓ டைரெக்டாக அவங்க உங்ககிட்டே டைரெக்டாக வந்துடுவாங்க. இந்த சர்வீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஆமாம். ஓகே. அதுக்காக வந்துட்டு நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு நாங்கள் கிரைசஸ் டீம்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிரைசஸ் டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டப்படி அவங்கள வந்துட்டு போய் மீட் பண்ணி இப்போது அது ஒருத்தவங்கள வந்துட்டு மிரட்டி பணம் பிடுங்கிறது வந்து இந்தியன் லா படி அது ரொம்ப பெரிய தவறான விஷயம். அதனால இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் தேவையான அட்வைஸை கொடுத்து இவங்கக்கிட்டேயும் வந்துட்டு சொல்லுவாங்க, சரி பிரச்சனை வந்து உங்கள் வீட்டு அளவுக்கு போகாது நீங்கள் வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த சர்க்குலேஷனில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ்கிட்ட எங்களை பற்றின புரிதல் வர வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் கேட்குறேன். போனோன்னா நீ ஏன் ஆம்பளை பையனை கூப்பிட்டேன்னு தான் கேட்பாங்க போலீஸே. இப்போ நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், கிரைசஸ் டீமில் இருக்கவங்க திருநங்கைகளும் இருக்கிறாங்க, திருநம்பிகளும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே கலந்தது தான் அந்த கிரைசஸ் டீம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிரச்சனை நடக்கும், திருநங்கைக்கும் நடக்கும் திருநம்பிக்கும் நடக்கும்ன்றதுனால எல்லா ஜெண்டர் அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் செக்ஷுவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி தான் பண்ணுவோம். திருநங்கை கூட நீ ஏன்ப்பா வந்திருக்கிறேன்னு என்ன கேட்பாங்க. நான் கேன்னு சொன்னேன்னா கேனா என்னது புரிதல் இல்லை, புரிதல் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு புரிதலை ஏற்படுத்திட்டு இந்த மாதிரி அந்த ஆப்பை பற்றின ஒரு தெளிவை ஏற்படுத்தி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஏமாந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க நம்பர் இருந்துச்சு, நான் நம்பர் வாங்கி அவங்கள ஃபோன் பண்ணி வர. இந்த மாதிரி நடந்திருக்கா ரியலாக நிறையாவே நடந்திருக்கு. ஓகே. நபர்கள் யார் யாருன்னு நான் குறிப்பிட விரும்பலை. ஸோ நிறையவே ஏமாந்துருக்குறாங்க. ஓகே சரி. ஓகே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு கூப்பிட்டு ஏதாவது ரெக்கவர் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் ரெக்கவர் நிறையவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்கள் ஆஃபீஸில் இருந்து. ஓகே. ஒரு
பையனுடைய ரூ. 25,000 கேஷை வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு 6 பேர் சேர்ந்து திருடிட்டாங்க. ஓகே. அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்து, அவங்க அதுக்கப்புறம் அந்த பையன அந்த அந்த இடத்துல இருந்தவங்கள எல்லாரையும் புடிச்சிட்டு வந்து 2 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ரெக்கவர் பண்ணி பண்ணிட்டாங்க. குடுத்துட்டாங்க ஓகே. உடனே. ஓகே. அவங்க மாட்டுன உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஓகே. பெர்சன்ஸ் யாருன்றத நாங்க புடிச்சிட்டோம். நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு அமௌண்ட் வாங்கி குடுத்துறோம் நாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் இவன் கேஷா குடுத்திருந்தானா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஓகே. ஸோ இவங்க வந்து ஜிபே மூலியமா பண்ணியிருந்ததுனால அந்த அமௌண்ட்ட வாங்கணும். ஆல்ரெடி படிச்சு ஒரு ஒரு அந்தஸ்துல இருக்கவங்க, அந்தஸ்து மீன்ஸ் ஒரு பதவியில இருக்கவங்க, அவங்களுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு புரிதல் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து நீங்க சாதாரண மக்களுக்கோ, இல்ல வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து வராங்க, நெறைய பேர் இருக்காங்கல்ல. இத எப்படி கரெக்ட்டான வகையில புரிய வைக்கிறது அவங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க? புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப வந்துட்டு ஈஸியான ஒரு விஷயம். ஓகே. புரிஞ்சுக்கிறணும் அவங்க. ஓகே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா, எனக்கு வந்து புரிய வச்சுட்டேன்ட்டு நான் நெனச்சுப்பேன். ம், ம், ம். ஆனா அவங்க மைண்டுக்கு வந்துட்டு அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். அதாவது சொல்றது என் கடமை, புரியறது புரியாதது உன்னோட பிரச்சனை அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்லல. ம். நாங்க என்ன புரிய வச்சாலுமே, அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா, இப்படி ஒண்ணு இருக்குதா? அப்ப என்னதான் இது உலகம்? என்னதான்ற மாரி கேள்விக்குறி அவங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்கன்னா, ம், ம். அதுல இருந்து சீக்கிரம் ரிலீவ் ஆக மாட்டாங்க. ஓகே. சென்னை பீப்பிள்ஸ பொறுத்தவரைக்கும் ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ம், ம். இப்படிதானா? ச்சீ போ அவ்வளதான் அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்க. ம், ம். கிராமப்புறங்கள்ன்னும்போது பெரிய கஷ்டம் அது. ரொம்ப பெரிய கஷ்டம். ம், ம். ஏன்னா, அவங்க கிராமப்புறங்கள்ல தன்னுடைய பையன் வந்து திருநங்கை ஆனாலே ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற இன்னும் கூட நெறைய ஊர்கள்ல அந்த மாரி இருக்கு. ஆமா. இதுவா இருக்கும். ம், ம். ஆனா, ஈஸியா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இப்போ வந்து கேரளால ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ம். அண்ட் வந்து இப்போ இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் YouTubeல வைரல் ஆயிட்டு இருக்கு. மனைவி வந்துட்டு இன்னொருத்தவங்க கூட இருந்தத பார்த்துட்டு. அவங்களுக்கெல்லாம் நாங்க எவ்வளோ பரவால்ல. அவங்கள மாதிரி நாங்க ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படல. தன்ன வந்துட்டு எப்படி சொல்றது உங்களுக்குன்னா, இவங்க இவ்ளோ தப்பு பண்றாங்க. அது சமுதாயத்தில பேசுபொருளா இல்ல. நாங்க ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஒரு ஸ்டெப் வைக்கிறோம்னா, அது வந்துட்டு அவங்களுக்கு தவறா தான் தெரியும். அ அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ ஒரு 2, 3 இன்சிடென்ட் நான் சொல்றேன். எனக்கு பெர்சனலா ம். நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து நடந்ததா சொல்றேன். ஃபேமிலி சைட்ல இருந்து நடந்ததா சொல்றேன். ஃப்ரெண்ட் நல்லா பேசிட்டு இருந்த ஒரு நபர், நல்லா பழகிட்டு இருந்த ஒரு நபர், என் கூட ஃபோட்டோலாம் அவங்களே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுமே ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க. ம். நான் என்னைக்கு கேன்னு ஓப்பனா சொன்னனோ, பெர்சனலா ஃபோன் பண்ணி, "இல்ல ஃபோட்டோலாம் இனிமேட்டு போடாத. பழைய ஃபோட்டோ." கேர்ள் ஆர் பாய்? பாய். பாய். ஓகே. கேர்ல்ஸ் எல்லாமே என் கூட இன்னமும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ம், ம், ம். பாய். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தன்னுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ண சொல்ட்டாங்க. ஏன்னா நம்மளையும் அவங்கள மாரி நெனச்சிட போறாங்க அப்படிங்கிறதுனாலயா? அவங்களுடைய தாட் அந்த மாதிரி தான். நெனச்சா நெனச்சிட்டு போட்டும். அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விட்டுட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்? சுயநலவாதிகள் இருக்கிற உலகம். பார்த்து தான் நடக்கணும் நாங்க. ம். ஓகே. இப்போ இந்த மாதிரியான இருக்க விஷயத்துல வந்து, நீங்க வந்து அடுத்த கட்டம் நகரணும். அடுத்த கட்டம் வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரீயா முடியுமா? நம்ம வந்து ஈஸியா இப்போ ஒரு மேல் மாரி, ஃபீமேல் மாரி முடியுமான்னா முடியாது இல்லையா? நமக்கு நெறைய ஹர்டில்ஸ் இருக்கு. இப்போ உங்களோட லைஃப்ல வந்து நெறைய ஹர்டில்ஸ் இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு போணும்னாலே அதுக்கு நீங்க நெறைய ஹர்டில்ஸ கடந்து தான் ஒரு ஸ்டெப்பு அப்படி முடியும். இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்தும் சரி, இல்ல மத்திய அரசுல இருந்தும் சரி, எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் வந்து நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற நம்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நாங்க என்ன கேட்போம்னா, இடஒதுக்கீடு கேட்கிறோம். ம், ம். திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு. 2வது வந்து இவங்க மேல்முறையீடு செய்யலாம். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட்காக இவங்க வந்து ஒரு லெட்டர் அனுப்பலாம். யாரு? தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல ஓகே, இருந்து. ஓகே. ஏன்னா, இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். ம், நான் ம். நான் என்னுடைய இதுபடி பார்த்தோன்னா. ம், ம், ம். ஏன்னா, ஒருத்தவங்கள வந்துட்டு தான் இந்த ஜெண்டர்ன்னு ப்ரூவ் போய் பண்றதுக்கு நிரூபிக்க போய் வேண்டிய அவசியம் நிரூபிக்கிறதுக்கு இல்லங்கிறது. அவசியம் கிடையாது. ம், ம். போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட சர்டிஃபிகேட் அப்போ இவங்க என்ன மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி, ஒரு சர்டிஃபிகேட் காட்டி, அதுவும் அவங்க வந்துட்டு அந்தரங்க உறுப்புகள பார்த்து, ஒரு ம். சைன் பண்ணி இவங்க திருநங்கை தான் சொல்றதுக்கு அந்த டாக்டர் சொல்றாருன்னா, அதை ஏத்துக்கிற கவர்மெண்ட், ஒரு திருநங்கையே தன்னை திருநங்கைன்னு சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? பாதிக்கப்பட்ட நாங்களே சொல்றோமே, ஏன் ஏத்துக்க ஆ மாட்றீங்க? அப்படிங்கிறது உங்களோட கோவம் இல்லையா? இப்போ நீங்க இப்போ ஆட்சி மாறி இருக்கு இல்லையா?
ஆட்சி மாறி இருக்கு. இப்ப நீங்க உங்க சமுதாயத்துல இருந்து யாராவது போய் இதுக்காக இனிஷியேட் எடுத்து போய் பார்த்து பேசியிருக்கீங்களா சிஎம்? பேசியிருக்கோம். பேசியிருக்கீங்க. எங்க ஓகே. கம்யூனிட்டில இருந்து எங்களுடைய டெக்னிக்கல் அட்வைசர் சுதா அம்மா ம். அண்ட் வந்துட்டு சபி அம்மா, ம். இவங்க எல்லாருமே வந்து போய் பார்த்துருக்காங்க. ஓகே, ஓகே. சிஎம்ம போய் பார்த்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா நான் இன்ஸ்டால பார்த்த ஃபோட்டோ வந்து மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா சார் அவங்கள பார்த்து ஓகே. பேசிட்டு தான் ஓகே. வந்திருக்காங்க. இந்த விஷயமா பேசி அவங்க வந்து ம். மேபி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க அந்த நினைக்கிறீங்க. மாரி நாங்க நெனைக்கிறோம். ஓகே. ஆ எந்த மாதிரியான மாற்றம் வந்தால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த சமுதாயம் வந்து கொஞ்சம் மேம்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான சேஞ்சஸ்? முதல்ல சமுதாயத்துக்கு சேஞ்ச் நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, கேலி கிண்டல் வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயம். அது உங்களுக்கு மட்டும் இல்லையே! பொதுவாவே வந்து ஈவ் டீசிங்ல பெண்களுக்கும் இருக்கு, ஆம்பள பசங்களுக்கும் இருக்கு. ஸோ அது வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே நம்ம படிக்கும்போதுலேருந்தே அது மாரி இல்ல ஆயிப்போச்சு சமூக இல்லையா? வலைத்தளங்கள்லயும் வந்து கேலி கிண்டலான வார்த்தைகள் வருது. அதுவும் உங்கள மட்டும்னு கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு ரீல்ஸ் போடுதுன்னா, அத பத்தின ஒரு தவறான கமெண்ட்ஸோ, ஒரு வயசானவங்க, அவங்க எவ்ளோ அழகா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த எக்ஸ்பிரஷனு, அந்த வாய்ஸ் சிங்க் எல்லாம் பண்ணி போடுறாங்க. அவங்களுக்கு எவ்ளோ ஒரு பேட் கமெண்ட்ஸ் வருது இல்லையா? ஸோ இது எல்லாருக்குமே இருக்கு. நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்க ஒரு இதுன்னா, "ஐய்யய்யோ! நம்மள இப்படி பார்க்குறாங்க." அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ள இருக்கோ? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்போ ஜென்ரலா தான் எல்லாருக்குமே இந்த கமெண்ட்ஸ் ம், வருது. ம், ம், ஓகே, நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ம், கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்சுவாலிட்டி, ஜெண்டர பத்தின கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான வார்த்தைகளாவே இருக்கும். ம், ம், நம்பர்ஸ்ல வரும் கமெண்ட்ஸ் எல்லாமே. ஒரு பொண்ணுக்கு, ஒரு பையனுக்கு வர கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா, எங்களுக்கு வர கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு ஏத்துக்க முடியாது, மனதளவுல. ஏன் இவங்க இவ்ளோ கேள்விகள் வந்துட்டு இன்னும் இந்த சமுதாயத்துல வச்சிருக்கிறாங்க? எதுக்காக இவங்க வந்துட்டு இன்னமும் இந்த மாதிரியான வார்த்தைகள யூஸ் பண்றாங்க? அந்த மாதிரியான கேள்விகள உருவாக்கிறோம். இன்னொன்னு ரொம்ப ஒரு இது என்னன்னா, அ கிண்டல், கேலி பண்ற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க தான். ம், ம். பெரியவங்க நாலேட்ஜபிள் பெர்சன்ஸ் வந்துட்டு அவங்க வேலைய அவங்க பார்க்குறாங்க. அவங்க வீடியோ போடுறாங்க. எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. நான் தள்ளி விட்டுர்றேன். அந்த வீடியோவ பார்த்து, அதுக்கு ஒரு கமெண்ட், அதுக்கு ஒரு நம்பர், அதுக்கு ஒரு சிம்பல். ரெயின்போ சிம்பல் ஒண்ண போட்டுர்றது. ம், ம், ம். எது எடுத்தாலும் என்ன பேசியிருக்கிறாங்க, அவங்க கஷ்டத்த ஷேர் பண்ணியிருக்காங்களா, எதுவுமே பார்க்க மாட்டேன். காது குடுத்து கேட்கறதில்ல. ஒரே ஒரு சிம்பிள போட்டுர்றது. இல்லன்னா கண்ணால பார்க்கும்போது ஒருத்தவங்க தலை வெட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் ஒண்ணு வரும். இந்த சூப்பர்மேனோ ஐ திங்க் யாருதோ. ம், ம், ம். அந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ போட்டு வந்து ஒரு ஹர்ட் பண்ணுவாங்க. எனக்கு த்ரெட்டனிங் கால்ஸே வந்திருக்கு. ஓ! இந்த ரீல்ஸ்னாலயா? இந்த நான் பேசி போட்டதுனா, என்னுடைய பேசின ஒரு வீடியோ வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாக்கு வந்ததுனால. ஓகே. நீங்க பேசின வீடியோவே. ஆமா. ஓகே. த்ரெட்டனிங்னா சும்மான த்ரெட்டனிங் கிடையாது. எத பத்தி பேசுனீங்க? நான் இதுதான் இந்த ஜெண்டர்ன்னு சொன்னதுக்கு. யார்கிட்ட இருந்து திரட்டுனீங்க? அது நபர் வந்துட்டு இப்போ ஆள் இருக்கிறாரா என்னன்னு இல்ல, தெரியல. இல்ல. இப்போ நீங்க நீங்க இதுதான் சொல்லி உங்களோட இன்ஸ்டால நீங்க பதிவு போட்டிருக்கீங்க. இத யார் உங்கள த்ரெட்டனிங் பண்ணோம்? சும்மா நாங்க வந்து சமுதாயத்த வந்து கெடுக்குறோம். ஓ! அப்படி. பொதுவான ஒரு பொதுவான ஒரு ஓகே, ஓகே. பீப்பிள். ம், ம், ம். நீங்கலாம் சமுதாயத்துக்கு சீர்கேடு. ம். உங்களுக்கு வந்துட்டு இன்னத்துக்கு நீங்கலாம் வாழ்றீங்க. உங்களுக்கு எதுக்கு வந்துட்டு போராட்டம்? உங்களுக்கு எதுக்கு ஒரு இது? நீங்கலாம் இன்னத்துக்கு இருக்கிறீங்க? நீங்கலாம் சமுதாயத்துக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு திருப்பி நான் நீங்க கேட்க திருப்பி வேண்டியது தானே? கேட்டுட்டேன். ம். சிம்பிளான 2 கொஸ்டின் தான் கேட்டேன். "நீ என்ன அச்சீவ் பண்ணிட்ட? அவ்ளோ கில்ஸ்ன்னு" கேட்டாங்க. என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ நான் சொன்னேன். ம். "நீங்க என்ன அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு" நான் கேட்டேன். உடனே அவர் வந்துட்டு நான் சொன்னத காதுல வாங்காம கத்திக்கிட்டே தான் இருந்தாரு. ம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சைபர் கிரைம்ல டைரக்ட்டா கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன். சூப்பர். ஓகே. ஏன்னா எனக்கு த்ரெட்டனிங் வருதுன்னும்போது நான் வேலைக்கு வர ஆளு. எங்க அம்மா மட்டும் தனியா வீட்ல ஆமா, இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு டைரக்ட்டா கமிஷனர் ஆஃபீஸ்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். ம். அதோட அந்த நம்பர்லேருந்து இப்போ கால்ஸ் வரதில்ல. தன்னுடைய பசங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே, நீ இப்படிதானா? சரி, இதுக்கான வழி என்னன்னு நம்ம தேடலாம். யுஎஸ்க்கு விசிட் போனப்போ, அங்க பார்த்தீங்கன்னா, கே லாயர்ஸ் இருக்கிறாங்க. கேலயே வந்துட்டு ஜட்ஜ் இருக்கிறாங்க. ம். கே டாக்டர் இருக்கிறாங்க. ஆ. ஸோ அங்க மேலை நாட்டுல அது சாத்தியமாகும்போது, நம்ம நாட்டிலயும் அது சாத்தியம். இப்போ எனக்கு வந்து மேரேஜ்ல விருப்பம் இல்லன்னா, என்னுடைய வாழ்க்கை எனக்கு வாழ தெரியும். திருநங்கைகள், திருநம்பியர், இடைப்பாலினர்களுக்கு வந்துட்டு காப்பகம் குடுத்துருக்காங்க. ம், ம், ம். அதாவது இவங்க 3 பேருக்கு வந்துட்டு காப்பகம் இருக்கு. ம். கே மக்கள் அண்ட் வந்து லெஸ்பியன் மக்களுக்கான காப்பகம் எதுவும் கிடையாது. ஒரு நாட்டுல வந்து அந்த நாடு பேர் வேண்டாம். ம், ம். அந்த நாட்டுல வந்து ஹெச்ஐவி தொற்று வந்து ஜாஸ்தியா இருந்தது கே மக்களுக்கு இடையே. ம். ஸோ அது வந்து கே டிசீஸ்ன்னு சொல்லி அந்த நாட்டுல வந்து